வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். சமீபகால மாதங்களில் உக்ரைனிலும் ரஷ்யாவிலும் மிகவும் கொடிய வாரங்களில் ஒன்றாக இந்த வாரம் அமைந்துள்ளது. இந்த இரு தரப்பும் மிக கடுமையான தாக்குதல்களை இந்த வாரம் நடத்தியுள்ளன. அவை அதிக எண்ணிக்கையிலான ஆளற்ற விமானங்கள் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் என்ற வகையில் வருகின்றன. ரஷ்ய தாக்குதல்கள் உக்ரைனுக்குள் பொதுமக்கள் உள்கட்டமைப்புகளை குறிவைக்கின்றன. உக்ரைனிய தாக்குதல்கள் ரஷ்யாவுக்குள் எரிசக்தி மற்றும் இராணுவத்துடன் தொடர்புடைய நிறுவனங்களை குறிவைக்கின்றன. இன்று அதிகாலை உக்ரைனிய தாக்குதல்கள் குறிவைத்து ரஷ்ய எரிசக்தி இலக்குகளில் ஒன்று ரஷ்ய ஜனாதிபதி புட்டினின் மாளிகை இருக்கும் சோச்சியில் உள்ள ஒரு எண்ணெய் கிடங்கு. இது ரஷ்ய கருங்கடல் ரிசார்ட்டுக்கு அருகில் மிகப்பெரிய எண்ணெய் தளத்தின் ஒரு பகுதி. இரவு முழுவதும் உக்ரைனிய ஆளற்ற விமானங்கள் தாக்குதல்கள் அங்கு ஒரு பெரிய தீயை மூட்டியது. 70,000 கனஅடி கொள்ளளவு கொண்டு எரிபொருள் கொள்கலன் தீ அணைக்கப்படுவதற்கு முன்பே பாதிக்கு மேல் எரிந்ததாக ரஷ்ய அவசர சேவைகள் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 120க்கும் மேற்பட்ட தீயணைப்பு துருப்புகள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டதாக பிராந்திய ஆளுநர் வெனியமின் கொன்ட்ராட்டியேவ் கூறினார். 2014ஆம் ஆண்டு ஒலிம்பிக் குளிர்கால விளையாட்டுகள் நடத்தப்பட்ட ரஷ்ய நகரமான சோச்சி உக்ரைனிய எல்லையிலிருந்து சுமார் 400 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. 2014ஆம் ஆண்டு ஒலிம்பிக் குளிர்கால விளையாட்டுகள் முடிந்தவுடன் கிரிமியாவை ஆக்கிரமித்தது ரஷ்யா. தாக்குதல்களை அடுத்து ரஷ்யாவின் சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் சோச்சி விமான நிலையத்தில் விமானங்களை தற்காலிகமாக நிறுத்தியது. மாஸ்கோவின் போர் முயற்சிக்கு முக்கியமாக கருதும் ரஷ்யாவின் உள்கட்டமைப்பை உக்ரைன் பல முறை தாக்கியுள்ளது. ஆனால் சோச்சி விமான நிலைய தாக்குதல்கள் ஒப்பீட்டளவில் அரிதானவை. நேற்றிரவு முதல் இன்று அதிகாலை வரை உக்ரைன் ரஷ்யாவுக்குள்ளே பல இடங்களில் நடத்திய ஆளற்ற விமான தாக்குதல்கள் ரஷ்யாவின் பல எரிசக்தி உள்கட்டமைப்புகளை இலக்காக கொண்டிருந்தன. ரஷ்யாவின் வோல்கோகிராட் பகுதியில் ஏற்பட்ட வெடிப்புகள் மத்திய ஆசிய மைய பிரதான எரிவாயு குழாயின் மீது நடத்தப்பட்ட ஆளற்ற விமான தாக்குதல்களால் ஏற்பட்டது. மத்திய ஆசியா மைய பிரதான எரிவாயு குழாய் ரஷ்ய அரசுக்கு சொந்தமான ரஷ்யாவின் ஏகபோக எரிவாயு நிறுவனம் காஸ்ப்ரோமால் இயக்கப்படுகின்றது. இந்த எரிவாயு குழாய் ரஷ்யாவுக்கு துர்க்மெனிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் மற்றும் கசகஸ்தானுக்கும் இடையே இயற்கை எரிவாயுவை கொண்டு செல்கின்றது. எரிவாயு குழாய் வெடித்த நிலையில் அதில் எரிவாயு விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது. திருத்தி சீர் செய்வதற்கு பல வாரங்கள் தேவை என்றும் கூறப்படுகிறது. உக்ரைனால் இன்று அதிகாலை நடத்தப்பட்ட தாக்குதல்களில் உக்ரைனின் ஆளற்ற விமான அமைப்பு படைப்பிரிவின் 14வது தனிப்பிரிவின் ஆபரேட்டர்கள் ரஷ்யாவிற்குள் 2 தந்திரோபாய இலக்குகளை தாக்கினார்கள். ரியாசான் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மற்றும் வோரனேஜ் பகுதியில் உள்ள ஒரு எண்ணெய் கிடங்கு ஆகியவை தாக்கப்பட்டதாக அறிக்கைகள் குறிப்பிடுகின்றன. இது உக்ரைனின் ஆளற்ற அமைப்புகள் படைகளின் கட்டளை தளத்தால் தெரிவிக்கப்பட்டது. உக்ரைன் எல்லையிலிருந்து 470 கிலோமீட்டருக்கு மேல் தொலைவில் அமைந்துள்ள ரியாசான் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் ரஷ்யாவின் 4 பெரிய சுத்திகரிப்பு நிலையங்களில் ஒன்று. இங்கு சுத்திகரிக்கப்படும் எண்ணெய் ரஷ்யாவின் மொத்த எண்ணெய் சுத்திகரிப்பு அளவில் 6.1% என்பது குறிப்பிடத்தக்கது. தாக்குதலால் ஆலையில் பெரிய அளவிலான தீ விபத்து ஏற்பட்டது. மேலும் அதன் உற்பத்தி வசதிகள் குறிப்பிடத்தக்க சேதத்தை சந்தித்தன என்றும் அறிக்கை கூறுகின்றது. மற்றொரு தாக்குதல் வொரோனேஜ் பகுதியில் உள்ள அன்னனா போட்டோ ஃபிராடக் எண்ணெய் கிடங்கை குறிவைத்தது. இது உக்ரைனிய எல்லையிலிருந்து 240 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இந்த தளத்தில் ஒரே நேரத்தில் பெட்ரோலிய பொருட்களை ஏற்றி செல்லும் 50 ரயில்வே டேங்கர்களில் எண்ணெய் ஏற்ற முடியும். ஆண்டுதோறும் 1,60,000 டன் வரை இலகுரக பெட்ரோலிய பொருட்கள் இங்கிருந்து அனுப்பப்படுகின்றன. இந்த எண்ணெய் சேமிப்பு மையமும் இப்போது எரிந்து கொண்டிருக்கிறது. எரிபொருள் மையங்களில் நடந்த தாக்குதல்களின் விளைவுகளை மறைக்க ரஷ்ய அதிகாரிகள் பிராந்தியங்களில் மொபைல் தகவல் தொடர்புகளை முடக்கினார்கள், இணைய அணுகலை மெதுவாக்கினார்கள் மற்றும் சமூக வலைப்பின்னர்களின் செயல்பாட்டை கட்டுப்படுத்தினர் என்று ஆளற்ற அமைப்புகள் படைகளின் கட்டளைத்தளம் மேலும் கூறியது. உக்ரைனிய பாதுகாப்பு படைகள் ரஷ்யாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு தொழிலை தொடர்ந்து தாக்குகின்றன. அதே நேரத்தில் ரஷ்ய அதிகாரிகள் விளைவுகளை மறைக்க முயற்சிக்கின்றனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் போர் நிறுத்தம் செய்யுமாறு விடுத்த தொடர்ச்சியான அழைப்புகளை மாஸ்கோ நிராகரித்து வரும் நிலையில் கடந்த வியாழக்கிழமை உக்ரைன் மீது ரஷ்யா ஆளற்ற விமான மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியது. சமீப காலத்தில் உக்ரைனுக்குள் நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல் அதுதான். அதில் 5 குழந்தைகள் உட்பட 31 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் 150க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். அந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதத்திலேயே ரஷ்யாவுக்குள் தினசரி தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளதாக உக்ரைன் கூறுகின்றது. ரஷ்ய தீவிர தாக்குதல்களை முறியடிக்க கூடுதல் வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு செலன்ஸ்கி நட்பு நாடுகளிடம் வேண்டுகோள் விடுத்து வருகிறார். ரஷ்யாவின் முழு அளவிலான படையெடுப்பு தொடங்கியதிலிருந்து உக்ரைனுக்குள் ஏற்கனவே வழங்கப்பட்ட 3 பேட்ரியோட் வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு கூடுதலாக அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட 2 பேட்ரியோட் வான் பாதுகாப்பு அமைப்புகளை விரைவில் வழங்க தொடங்குவதாக ஜெர்மனி கூறியுள்ளது. தாக்குதல்கள் தடையின்றி தொடரும் நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அமைதி முயற்சிகளை தொடங்குவதற்கு ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை குறுகிய காலக்கெடுவை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கு வழங்கினார். முன்னேற்றம் ஏற்படாவிட்டால் புதிய பொருளாதார தடைகளை விதிக்கப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி அச்சுறுத்தியுள்ளார்.
இதை உக்ரைன் நீண்ட காலமாக கூறியது மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய சக்திகளால் ஆதரிக்கப்படுகிறது. ஜூலை மாதம் இஸ்டான்புல்லில் நடந்த சமீபகால பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் உக்ரைனும் ரஷ்யாவும் 1200 கைதிகளை பரிமாறிக்கொள்ள ஒப்புக்கொண்டதாக செலன்ஸ்கி நேற்று ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்தார். இந்த ஆண்டு உக்ரைன் ரஷ்ய பேச்சுவார்த்தைகளின் 3 சுற்றுகளில் ஒவ்வொன்றும் கைதிகள் பரிமாற்றத்தில் முடிந்தன. ஆனால் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. உக்ரைன் விமானப்படை ஞாயிற்றுக்கிழமை ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக 76 ஆளற்ற விமானங்கள் மற்றும் 7 ஏவுகணைகளை ஒரே இரவில் ஏவியதாக கூறியது. 60 ஆளற்ற விமானங்கள் மற்றும் ஒரு ஏவுகணையை அளித்ததாகவும், ஆனால் 16 ஆளற்ற விமானங்கள் மற்றும் 6 ஏவுகணைகள் 8 இடங்களில் உள்ள இலக்குகளை தாக்கியதாகவும் கூறியது. ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சும் அதன் விமான பிரிவுகள் ஒரே இரவில் 93 உக்ரைனிய ஆளற்ற விமானங்களை இடைமறித்ததாக கூறியது. அவற்றில் 60 ஆளற்ற விமானங்கள் கருங்கடலுடன் உள்ள ரஷ்ய நகரங்களை நோக்கி ஏவப்பட்டவை. உக்ரைனிய ஜனாதிபதி வொலோடிமிர் செலன்ஸ்கியின் உயர் ஆலோசகர் அமெரிக்காவுக்கு வெளியிட்ட வேண்டுகோளில் மாஸ்கோவின் வர்த்தக பங்காளிகள் மீது 2ஆம் நிலை தடைகளை விதிப்பதன் மூலம் ரஷ்யாவின் பொருளாதாரத்திற்கு அழுத்தம் கொடுக்குமாறு தெரிவித்தார். செலன்ஸ்கியின் அலுவலக தலைவர் ஆண்ட்ரி எர்மெக் மேலும் தெரிவித்த போது, போருக்கு தயாராக இருக்கும் ரஷ்ய பொருளாதாரம் படும் அழுத்தத்தை தாங்க முடியாது. ரஷ்யா எரிசக்தி வளங்களை விற்பனை செய்வதன் மூலம் மட்டுமே போரை தொடர்ந்து நடத்துகிறது. அமெரிக்காவில் முன்மொழியப்பட்ட 2ஆம் நிலை தடைகளால் மட்டுமே ரஷ்ய பொருளாதாரத்தை நெரிக்க முடியும் என்று குறிப்பிட்டார். ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகள், குறிப்பாக ரஷ்யாவிலிருந்து எரிபொருட்களை வாங்குபவர்கள் மீது 2ஆம் நிலை தடைகளை விதிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் இரு கட்சி செனட்டர்கள் உறுப்பினர்களின் முன்மொழிவை எர்மெக் குறிப்பிடுவதாக தெரிகிறது. ரஷ்யாவின் எரிசக்தி தயாரிப்புகளை இறக்குமதி செய்யும் நாடுகளின் முன்னணியில் உள்ளவை சீனாவும் இந்தியாவும். ஜூலை 14ஆம் தேதி உக்ரைனுடன் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்த ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கு 50 நாட்கள் அவகாசம் அளிப்பதாகவும், அதன் பின்னர் 2ஆம் நிலை தடைகள் மற்றும் பிற நடவடிக்கைகளை விதிப்பது குறித்து பரிசீலிப்பதாகவும் ட்ரம்ப் கூறினார். ஜூலை 29ஆம் தேதி உக்ரைனிய நகரங்கள் மீது ரஷ்யாவின் தொடர்ச்சியான ஆளற்ற விமான ஏவுகணை தாக்குதல்களால் ஏற்பட்ட விரக்தியை காரணம் காட்டி ட்ரம்ப் இந்த கால அவகாசத்தை 10 நாட்களாக குறைத்தார். காலக்கெடு இப்போது ஆகஸ்ட் 8ஆம் தேதியுடன் முடிவடைகின்றது. எனவே 8ஆம் தேதிக்கு பின் புதிய தடைகள், வலுவான தடைகள் ஆகியவற்றின் வாய்ப்பு இப்போது ரஷ்யா மீது அழுத்தம் கொடுக்க தொடங்கி உள்ளது. செலன்ஸ்கி மேலும் கூறிய போது, உலகெங்கிலும் முடக்கப்பட்ட ரஷ்ய நிதிகள் அனைத்தும் மற்றும் ரஷ்ய பட்ஜெட்டை நிரப்பும் ஒவ்வொரு திட்டமும் உலகத்தால் குறிவைக்கப்பட வேண்டும் என்றார். ட்ரம்பின் தடைகள் பற்றிய எச்சரிக்கை தொடர்பாக கிரெம்ளின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவின் அதிகாரபூர்வமான அறிக்கைகள் ஒப்பீட்டளவிலே அமைதியாக இருந்தன. ஆனால் முன்னாள் ரஷ்ய ஜனாதிபதியும் தற்போது ரஷ்ய பாதுகாப்பு கவுன்சில் துணைத் தலைவராக பணியாற்றும் டிமிட்ரி மெட்வெடேவ் ட்ரம்பின் இறுதி எச்சரிக்கையை ஒரு அச்சுறுத்தலாகவும் போரை நோக்கி ஒரு படியாகவும் வடிவமைத்தார். புட்டினின் பாதுகாப்பு நிறுவனத்திற்குள் ஒரு மோசமான குரலாக அறியப்பட்ட மெட்வெடேவின் மிகவும் ஆத்திரமூட்டும் அறிக்கைகளை மேற்கோள் காட்டி 2 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை பொருத்தமான பகுதிகளுக்கு நகர்த்த உத்தரவிட ட்ரம்பை தூண்டியது. ரஷ்யாவின் முன்னாள் ஜனாதிபதி ஒருவரால் அச்சுறுத்தல் விடுவிக்கப்பட்டது. நாங்கள் எங்கள் மக்களை பாதுகாக்க போகிறோம் என்று ட்ரம்ப் கூறினார். இதற்கிடையில் ரஷ்ய ஆத்திரமூட்டல்களுக்கு உறுதியான நடவடிக்கைகளுடன் பதிலடி கொடுக்குமாறு உக்ரைனிய அதிகாரிகள் அமெரிக்காவிடம் தங்கள் வேண்டுகோளை தொடர்ந்தனர். செலன்ஸ்கி பேச்சுவார்த்தை பற்றி குறிப்பிட்ட போது, போர் நிறுத்த திட்டங்கள் நீண்ட காலத்திற்கு முன்பே செய்யப்பட்டன. உக்ரைனிய திட்டங்கள் உள்ளன, அமெரிக்க திட்டங்கள் உள்ளன மற்றும் உலகெங்கிலும் உள்ள பலர் வெவ்வேறு திட்டங்களை ரஷ்யர்களுக்கு தெரிவித்துள்ளனர். ஒவ்வொரு முறையும் அங்கிருந்து வரும் ஒரே பதில், போருக்கு அதிக நேரம், தீவிரவாதத்திற்கு அதிக நேரம் பெறுவதற்கான முயற்சிகள் மட்டுமே. ரஷ்யா வேறு விதமாக செயல்படாது. அழுத்தம் கொடுப்பதே ஒரே வழி என்று தெரிவித்தார். வெள்ளை மாளிகை போர் நிறுத்தத்திற்கு அழுத்தம் கொடுத்த போதிலும் ரஷ்யாவும் உக்ரைனும் தங்கள் நீண்ட தூர தாக்குதல்களை தொடர்ந்துள்ளன. ஜூலை மாதத்தில் உக்ரைன் மீதான தாக்குதல்களில் ரஷ்யா ஒரு புதிய மாதாந்திர சாதனையை படைத்தது. உக்ரைன் விமானப்படை வெளியிட்ட தரவுகளின்படி 6443 ஆளற்ற விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை உக்ரைனுக்குள் ஏவியது. மறுபக்கத்தில் ஜூலை மாதம் முழுவதும் 3008 உக்ரைனிய ஆளற்ற விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. தற்போது 4வது ஆண்டில் உக்ரைன் கிழக்கு மற்றும் தெற்கில் 600 மைல் முன்னணியில் தரைப்போர் இன்னமும் நடந்து வருகிறது. வான் தாக்குதல்கள் உக்ரைன் மற்றும் ரஷ்யாவில் பரவலாக பல இடங்களில் நடக்கின்றன.